Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkami at-tanzil wa ma arsalnaka illa rahmatan lil alamin. வல்லவனை போற்றி வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி எனது சிறிய உரையை துவங்குகிறேன். பல்வேறு கிளைகளாக விருட்சமாக விருந்து நிற்கக்கூடிய இந்த அத்தாயி கல்வி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், இதனுடைய முதுகெலும்பு, எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய நம்முடைய ஹஸரத் நிசார் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய டாக்டர் அமீன் அவர்களே, மௌலானா நிசார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், எப்பொழுது பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு உறுதியோடு நம்பிக்கையோடு இங்கே எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரியினுடைய முதல்வர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ மணிகளே, தாய்மார்களே, இருபெரும் விழா, பட்டமளிப்பு விழா, அதே போன்று சமூக நல்லிணக்க விழாவாக இந்த மீலாது விழாவையும் சேர்த்து சிறப்போடு இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே அத்தாயி என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கல்வி நிறுவனமாக வளர்ந்தூங்கியிருக்கிறது. நேற்றே நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். நேற்று அத்தாயிலே பயின்ற ஒரு மாணவி மதரசாவினுடைய ஆண்டு விழாவாக எனது அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நகரிலே நிகழ்ச்சி வைத்திருந்தால், எனவே அதில் கலந்து கொள்வது வருவதிலே தாமதமாகிவிட்டது. உண்மையிலேயே அங்கே பாடப்பட்ட பாடல்கள் யாருடைய பாடல் என்று சொன்னால், இந்த அத்தாயினுடைய அந்த பாடல்கள் தான் அந்த பிள்ளைகள் பாடி மகிழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை உலகத்திலே எல்லோரும் சொன்னாலும் நாங்கள் சொல்லக்கூடிய விதம் ரசிக்கக்கூடியதாக இருக்கும், ருசிக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய வீடுகளிலும் ஒலிக்கும் என்ற எண்ணத்தோடு எல்லா வீடுகளிலும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது அத்தாயினுடைய ஞாயிற்று சேனல். அந்த அளவுக்கு அற்புதமான பாடல்கள் மூலமாக நாகூர் ஹனீஃபாவுக்கு பிறகு இந்த தமிழகத்திலே யார் பாடுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி யார் பாடப்போகிறார்கள் என்ற ஒரு கவலை எனக்கு ஆரம்பத்திலே இருந்தது. ஆனால் அந்த கவலை மட்டுமல்ல, ஒரு காலத்திலே மேடை என்று சொன்னால் நாகூர் ஹனீஃபா பாடல், அதையும் தாண்டி இப்பொழுது அத்தாயி இவர்களுடைய பாடல் தான் முதலில் நினைக்கிறது. அது ஜமாத்துல் உலமா சபையினுடைய அந்த மேடையாக இருந்தாலும் இவர்களுடைய பாடல் தான் இதுதான் ஒலிக்கிறது என்று சொன்னால், ஒரு தனி இலக்கணத்தை, ஒரு தனி இடத்தை இந்த அத்தாயி பதித்திருக்கிறது. யார் எந்த துறையிலே செயல்பட வேண்டுமோ அவர்களையெல்லாம் சரியான முறையில் வடிவமைத்து எந்த துறையிலே அவர்களை ஆளுமையாக ஆக்க முடியுமோ அவ்வாறு ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனமாக இருக்கிறது. நமக்கு முன்னாடி டாக்டர் அமீன் அந்த யோகாவை பற்றிலாம் சொன்னாங்க. உங்களுடைய நிறுவனத்தை கேட்டால் தெரியும், யோகா மட்டும் இல்லை, அந்த தூக்குவாங்களே, அப்படியே ஒரு மூட்டையை அப்படியே அரிசி மூட்டையை தூக்கி வண்டியில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. ஆரம்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதிலே எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு பக்கபலமாக வந்திருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஒரு பெரிய 75 கிலோ மூட்டையை தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு, காய்கறிகளையும் தூக்கி வச்சுக்கிட்டு தன்னந்தனியாக வண்டியில அப்படி போகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். எனவே அதுதான் அந்த ஆரோக்கியத்தையும் தந்தது. இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எனவே ஒரு கல்வி நிறுவனம் வளர வேண்டும் என்று சொன்னால் எப்படியெல்லாம் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு உங்களுடைய ஃபவுண்டர், நிறுவனர் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
எனவே தான் சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு திறமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு இன்னொரு ஆசையும் இங்கே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் ஃபவுண்டர்கிட்ட இன்றைக்கு முஸ்லீம்களிலே தொலைக்காட்சியிலே ஏண்டா இன்றைக்கு பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் பல்வேறு செய்திகள் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளிலே ஒரு சிலர்கள் எதிர்காலத்தில் தொலைக்காட்சியிலே தோன்றி பல்வேறு கருத்துக்கள், அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. ஒன்று சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. பல்வேறு கிதாபுகளை நூல்களை படித்தாலே போதும். நாம் ஒரு அத்தாயி அங்கேயும் வந்து விட்டார்கள், இங்கே வந்து விட்டார்கள். இன்றைக்கு முக்கியமான இடங்கள்லாம் ஒரு அத்தாயி தான் பெண்கள் மாநாட்டில் பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், உங்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களை அப்படியே போட்டு அடைச்சுலாம் வைக்கல. வாங்க, வெளி உலகத்துக்கு வாங்க, இங்கே வாங்க, உட்காருங்க, எல்லாரும் பேசுவாங்க, கேளுங்க. இதையெல்லாம் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் காலத்துலனா அப்படிலாம் இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இப்படிலாம் எங்களை உட்கார வச்சு இது மாதிரி இத்தனை ஆளுமை எல்லாம் கூப்பிட்டு அழைச்சி வச்சு பேச வச்சாங்கன்னா இல்லை. உங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆம்ஸ்ட்ராங் பற்றி தெரியும். ஆம்ஸ்ட்ராங் முதல் நிலவில் கால் வைத்தவர். ஆனால் உண்மையிலேயே அவர் செகண்ட் தான். முதல் விமானி யாருன்னு சொன்னா ஆல்ட்ரின். அவரைத்தான் முதல்ல சந்திரன்ல கால் வைக்க சொன்னாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சார். உடனே ஆம்ஸ்ட்ராங் இவர் வைக்க சொன்னாங்க, இவர் கால் வச்சாரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் தான் முதலிலே கால் வைத்தார் என்ற பெயர் வந்தது. சற்று தயங்கியதின் காரணத்தால் அவர் வாய்ப்பை இழந்து விட்டார். அதே போன்றுதான் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த அத்தாயி கல்வி நிறுவனம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் ஜமாத்துல் உலமா சபையிலிருந்து வயநாடு போன பொழுது இந்த சபீனா அந்த ரோப்லேயே தொங்கிக்கிட்டே போய் அடுத்த கிராமத்துக்கு போன அவரை சந்தித்தோம், கேட்டோம். ஏண்டா அவருடைய மேலாளர் சொன்னாராம், உங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்லிருங்க, ஏண்டா ஆபத்து திடீர்னு விழுந்தா தண்ணிக்குள்ளேயே போயிடும், அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், போகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தில் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் நான் பயப்படலை, தைரியமாக வர்றேன், எங்கள் அண்ணன்ட்டையெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ கேட்டோம், அதுக்கு என்னங்க தைரியம் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த எதிரில் உள்ள அந்த தண்ணீரை தாண்டி பார்த்தால் அந்த மக்களுடைய அந்த ஞாபகம் தான் வந்தது, வேற எந்த ஞாபகம் வரல. அந்த மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒவ்வொரு ஆளாக கூட்டிட்டு இங்கே சிகிச்சை பண்ண முடியல, நம்ம போயிட்டா சிகிச்சை பண்ண முடியும். எனவே மக்களுடைய அந்த எண்ணம் தான் வந்ததே ஒழிய என்னுடைய உயிர் பெரிதாக எனக்கு தெரியவில்லை என்பதாக சொன்னார். எனவே இப்படிப்பட்ட பெண்கள் கல்பனா சாவ்லா விருதை அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று சொன்னால், தமிழக அரசு வழங்கியது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும், வளர வேண்டும். அப்படி உருவெடுப்பதற்காக வேண்டித்தான் உங்களை சரியான முறையில் அந்த அத்தாயி கல்வி நிறுவனம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு நிலை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எழுதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைத்த தோழர்கள் போன்று உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை. உருவத்து புனு மசூது சக்கமி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பின்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க ஹுதைபியா உடன்படிக்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்போதைக்கு அவங்க இஸ்லாத்தை தழுவவில்லை. அங்கே உள்ள நிலைமையெல்லாம் பார்க்குறாங்க.
பார்த்துட்டு கடைசியில் சொன்னாங்க, முகமது நபி மீது அவருடைய தோழர்கள் கொண்ட அன்பை போன்று வேறு யாரும் கொள்ளவில்லை. ஒளி செய்தால் அப்படியே தண்ணீர் சென்று கண்ட பொழுது வாங்கி உடம்பிலே தடவிக் கொள்கிறார்கள். தண்ணீர் கிடைக்காவிட்டால் அந்த தண்ணீரை வேற யாராவது அவங்க பட்ட தண்ணீரை அந்த கையை வாங்கி தங்களுடைய உடம்புல தடவிக் கொள்கிறார்கள். துப்பினால் உமிழ் அப்படியே வாங்கி தங்களுடைய கைகளிலே ஏந்தி தடவிக் கொள்கிறார்கள். இது போன்று முகமது நபிக்கு அவர்களுடைய தோழர்கள் கிடைத்தது போன்று யாரும் கிடையாது என்று சொல்வார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியிலே ஒரு அத்வாயி இந்த கல்வி நிறுவனத்துக்கு உண்மையிலேயே ஒரு உந்துதலாக, உறுதுணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியை பின்பற்றி, சஹாபிகளை பின்பற்றி நாமும் இந்த உறுதுணைக்கு, இந்த கல்வி நிறுவனத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உண்மையிலே இந்த முதல்வர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களை மனதார இந்த நேரத்திலே பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மௌலானா நிசார் அகமது உண்மையிலேயே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே சந்தேகமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அனைத்து மக்களும், அனைத்து தலைவர்களும் அழைத்தால் வந்து இங்கே பேசிவிட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக அவர் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்களையும் இந்த நேரத்திலே நான் பாராட்டி, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி, ஏனென்று சொன்னால் இது கொஞ்சம் அப்படி டயர்டான காலம், ரொம்ப அப்படி டயர்டாக இருக்கக்கூடிய நேரம். நான் ஒரு தோட்ட இதே மாதிரி நேரத்தில் தான் அப்பப்போ கைதட்டிக்கிட்டே இருந்தான். ஏப்பா அப்படி அப்பப்போ கைதட்டுற அப்படின்னு கேட்டேன். இல்லை தூக்கம் வருது, அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி நான் கைதட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி சொன்னான். என் காரணம் அப்படிப்பட்ட உறக்கம் மேலோங்கக்கூடிய அந்த டயத்தில் இவ்வளவு அற்புதமான முறையில் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து உற்சாகத்தோடு, கண்கள் நல்ல விழித்த நிலைமையிலே நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்று இருக்கின்ற பொழுது உங்களையும் மனதார அந்த நேரத்திலே பாராட்டி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, நேரத்தினுடைய அருமை கருதி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.